இப்ப தொழிலை செலக்ட் பண்ணிட்டீங்க. தொழில் நிறைய இருக்கு, நான் சொல்லியிருக்கேன்ல, வியாபாரம் பண்ற தொழில், உற்பத்தி பண்ற தொழில். உற்பத்தி பண்ற தொழில்லாம் என்ன? இப்ப நம்ம அவசிய தேவை, அன்றாட தேவையை ஒரு பொருள் நடத்துறது. அப்புறம் போட்டோ ஸ்டுடியோ, இப்படி நிறைய தொழில். யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், இந்த ஸ்கீம்ல 8 முடிச்சிருக்கணும், 55 வயசு முடிஞ்சிருக்க கூடாது. நமது கோயிலாபுரத்திற்கு மக்கள் தொடர்புக்கு தலைமையேற்க நமது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அரங்கினுள் வரவேற்கிறார்கள். அவர்களை இப்போ நான் வந்து இப்போ அவங்க கடைசியாக வந்து ரத்த பரிசோதனை செய்வதை நீங்கள் பார்த்து இந்த நோயாளிகள் மக்கள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. சர்க்கரை கூடுதலாக உள்ள ரத்தத்தில் சர்க்கரை கூட இருக்கிறவங்க வந்து 90 பேர் அவங்க மூலமா வந்து அவர்கள் சிகிச்சை வருகிறார்கள். நம்ம உடம்புல ரத்தத்தின் சர்க்கரை உடல் பிரஷர் சர்க்கரை அந்த ரத்த அழுத்தம் பிரஷர் நீங்க உள்ளவங்க அப்படி முகம் தெரியணும். நீங்க ஐயா அதனை தொட்டியை வந்து வெளியே வீட்டில் இருக்கிறவங்க மூடி வைக்க வேண்டும். வீட்டுக்குள் உள்ள சிறுநீர் தொட்டி எதையும் வைத்திருந்தாலும் மூடி வைக்கப்பட வேண்டும். அதுபோக நீங்க வீட்டில் உள்ள பிரிட்ஜ் வச்சிருப்பீங்க, பிரிட்ஜ் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி அதனை இந்த விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் பொதுமக்களை நீங்கள் அனைவரும் எங்களுக்கு பூசமரத்திற்கு ஒத்துழைப்பு நல்கி அனைவரும் பயன்பெற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மக்கள் தொடர்பு முகாமிற்கு மாவட்ட தலைமையில் உயர் அதிகாரிகள் அவர்களையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இல்லை அக்கௌண்ட் ஓப்பனிங் முதலில் ஒரு சில
பேசினாங்க. இப்போ இந்த இதில் மெயினாக லோன் வாங்குறது அதில் வந்து இப்போ பேங்க் இப்போ வர வர ஏன்னா பேங்க்ல இந்த வராகனோட இது பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து உள்ளது அந்த சிவில் ஸ்கோர் அது கரெக்டாக கட்டியிருக்கீங்களா, ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறீங்களா, உங்களே சிரிக்கிறது நல்ல டிஎஸ்சில இருந்து அவருடைய மாவட்ட தொழில்நுட்பத்தை பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, அதை கொஞ்சம் இந்த தள்ளுபடி கொடுத்தாலுமே அந்த ஸ்கோரிங் வந்து ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு மினிமம் உங்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். இதில் நீங்கள் கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு 7.5 lakhs வரைக்கும் எந்த செக்யூரிட்டி எதுவும் நீங்கள் பண்ணலாம். அதே மேனேஜ் போட்ட நீங்கள் விரும்பி உங்களுக்கு நான் அவார்டு வாங்குறேன். எனக்கு அந்த போட்டோ அப்லோட் பண்ணதுக்காக கவர்மெண்ட் எனக்கு தான் முடியாது. இதெல்லாமே வந்து நம்ம உற்பத்தி பண்ணியாச்சு. உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துறதுக்கு எப்படி வந்து மதிப்பு கூட்டி வைக்கணும் அப்படின்னு ஊராட்சிகளுக்கு அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று மக்கள் தொடர்பு முகாமானது மாவட்ட ஆட்சியர் தனியாகவும் பெண் குழந்தைகளுக்கு தனியாக இருக்கு. இது ஆதிராவின் நலத்துறை மூலமாக ஹாஸ்டல்ஸ் இருக்கு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக ஹாஸ்டல்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல இந்த பல்வேறு ஹாஸ்டல் வசதிகள் செஞ்சு கொடுத்தது எதுக்குன்னா பெற்றோர்களுடைய சுமையையும் கொஞ்சம் குறைக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு தங்கி படிக்கும்போது என்னென்ன படிக்கணும்னு சொன்னா சரி, நம்ம திட்டங்கள் பத்தி பேச வேண்டாம். நீங்க கையில என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்கு கையில போய் பார்த்தேன் மனு வச்சிருக்கீங்க இல்லையா? சரி, நீங்க கேட்கிற மாதிரி நானும் சரி கோரிக்கையா வச்சிடலாம்னு பார்த்தேன். ஸோ நீங்க எப்படி கையில மனு எழுதி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு 4-5 கோரிக்கைகள் இருக்கு. நிறைவேற்றி தருவீங்களா? ஸோ பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருக்குமே இந்த கோரிக்கையா நான் வைக்கிறேன். ஒண்ணு, முதல் விஷயம், நம்ம ஊர்ல பால்வாடி இருக்கா, அங்கன்வாடி இருக்கா? எத்தனை குழந்தைங்க அங்கன்வாடி போறாங்க? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அங்கன்வாடிக்கு இருக்கக்கூடிய வயதில் இருக்க குழந்தைகள் எல்லாரும் அங்கன்வாடி போறாங்களா? போறாங்களா? சரி, நான் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் கிட்ட சொல்றேன், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முழுசா வராங்களா அப்படின்றத கண்காணிக்கிறது. ஏன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் யாரு? அடுத்த தலைமுறை குழந்தைகள். இந்த குழந்தைகள் வந்து நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு ஆரம்ப காலத்திலேயே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரம்ப கல்வி ஒழுங்கா கிடைச்சதுன்னு சொன்னா யாருக்கு லாபம்? குழந்தைகள்